ஹாய், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கடலைப்பருப்பு வடை. கடலைப்பருப்பு வடை வந்து முதல்ல வந்து கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். முதல்ல ஊற வச்சுட்டு அது தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும். தண்ணி இருந்தால் அரைக்கிறதுக்கு வந்து அதில் கஷ்டமாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சோம்பு போட்டுட்டு பூண்டு 4-5 பூண்டு, நான் சின்னதாக இருக்கிறனால நிறையா பூண்டு போட்டுருக்கேன். இங்கே பெருசாக இருந்தால் 4 பூண்டு போதும். வரமிளகா 3, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்த கடலைப்பருப்பை எடுத்து அதில் போட்டுக்கணும். அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. தண்ணி இருந்தால் முறுமுறுப்புத்தன்மை வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சு அதை வந்து பாதியாக 1-2 அரைச்சி முழுசாக நைஸாக அரைக்கக்கூடாது. பாதி கடலைப்பருப்பு அரைச்சிக்கணும், பாதி கடலைப்பருப்பு அரைக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து உப்பு போடலை, அரைக்கிறப்ப உப்பு போடலை. அதனால் வந்து நான் வந்து இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுக்கணும். பெசரி விட்டுட்டு நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா மிதமான சூட்டில் வந்து வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு வடையை போட்டு எடுத்தால் நம்மளுக்கு முறுமுறுனா கடலைப்பருப்பு வடை ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.